வணக்கம். உலகமே அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க மோடிஜி இருக்காரு மோடிஜி. தேர்தல் பரப்புரை பண்றச்ச ஒரு உண்மைய பேசிப்புட்டாரு. மோடிஜி உண்மை பேசிப்புட்டாரா? மோடிஜி உண்மை பேசிப்புட்டாரான்னு உலகமே அதிர்ந்து போயிடுது. அப்படி என்ன அவரு உண்மை பேசினார் அப்படின்னா, என்னுடைய வாயால நோட் திஸ் பாயிண்ட். என்னுடைய வாயால சிறுபான்மையினர்கள நான் இதுவரைக்கும் தவறா பேசினதே இல்ல அப்படிங்கிற உண்மைய சொல்லிட்டார். அதனால தான் உலகமே அதிர்ந்து போயிடுது. நீங்களே சொல்லுங்க. மோடிஜி என்னைக்கானும் அவரோட வாயால இஸ்லாமியர்கள பத்தியோ, கிறிஸ்தவர்கள பத்தியோ, இன்னும் பிற சிறுபான்மையினர்கள பத்தியோ தவறா பேசியிருக்காரோ? இல்லவே இல்ல. ராமஜெயம் சொல்ற வாயால இந்த மாரி சிறுபான்மையினர்களெல்லாம் இழிவா பேசுவாரோ? ராமர் கோச்சுப்பார் இல்லையா? எப்படி பண்ணுவார் எங்க மோடிஜி? அவர் சிறந்த ராம பக்தன். ராம ராஜ்யத்த குடுத்துட்டு இருக்கவர், எப்படி வந்து இன்னொரு மதத்திற்கு எதிராக எல்லாம் பேசுவார்? அதுவும் இந்தியர்களுக்கு எதிராலாம் எப்படி பேசுவார்? அதனால தான் சொல்லியிருக்கார். இந்த உண்மைய சொல்லியிருக்கார். நான் அப்படியெல்லாம் பேசினதே இல்லன்னு. இத கேட்டுப்புட்டு தான் உலகமே அதிர்ந்து போயிடுது. சொல்லிட்டு ஒண்ணு சொன்னார். நாங்க வந்து எந்த மனிதர்களும் சிறப்பு அந்தஸ்து வாய்ந்தவர்களாக தான் ஏத்துக்க மாட்டோம். அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தேன் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர், அதாவது ராம ராஜ்யத்தை வழங்கின்னு இருக்க எங்க மோடிஜி கூட்டாளியான யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல இப்பல்லாம் யாருமே பொது இடத்துல தொழுகை பண்றதே இல்ல. ஏற்கனவே மசூதியினோட ஸ்பீக்கர் வால்யூம் எல்லாம் குறைச்சுப்ட்டா. இதுக்கப்புறம் மறுபடியும் மோடிஜியை தேர்ந்தெடுத்தேல் அப்படின்னா, அ மசூதியே இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் திரும்பவும் சொன்னேன், மோடிஜி தன்னுடைய வாயால சிறுபான்மையினர்களுக்கு எதிரா எதுவும் பேசினதே இல்ல அப்படின்னு. இப்ப பேசினது யாரு? யோகி ஆதித்யநாத். மோடியா பேசினார்? அதனால நீங்க அதிர்ச்சிக்குள்ளாகிறது, மோடி வந்து உண்மைய சொன்னாரா? அப்படின்னு கேட்கறது. இத வச்சுட்டு 10 யூடியூப் சேனல்ல குத்த வச்சு உட்காந்துண்டு, மோடி சொன்னது சரியா? மோடி சொன்னது அது, மோடி சொன்னது இது அப்படின்னு எல்லாம் பேசக்கூடாது. நான் கிளியரா சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதனால நீங்க அன்வான்டடா இத பத்தி உட்காந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. என்ன சொல்றா, இந்த மாரி மோடி பேசினதே இல்லையே அப்படின்னு சொன்னோனே, லிஸ்ட்டா எடுத்து குடுக்குறா. உனக்கு தெரியுமா? குடியுரிமை திருத்தச் சட்டம், சிஏஏ சட்டம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் மோடிஜி எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு கேட்கிறா. என்ன அநியாயம்? அவர் ஒண்ணு சொல்லியிருக்கார். உடனே பாத்தியா லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் வந்து இரக்கமே இல்லையா? இல்ல அரக்க குணத்தோட சுத்தின்னு இருக்கேல. பாருங்க மோடிஜி என்னென்னலாம் பண்ணியிருக்கார், என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு லிஸ்ட் எடுத்து தரேன். அந்த லிஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணிட்டு நியாயத்தை கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ யுஎஸ்ஐ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்தியா ஹேட் லேப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான். என்ன ஆராய்ச்சியோ கன்றாவி ஆராய்ச்சி. மோடிஜிக்கு எதிரா அப்படின்னா உலகமே திரண்டு வந்துடுறது. ச்சே பாவம் இல்லையா அவரு? 2023ல அவ ஒரு 668 இன்சிடென்ட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல 453 அத தமிழ்ல சொல்லிட்டு இத சொல்லப்படாது இல்லையா இங்கிலீஷ்ல. சரி 453 இன்சிடென்ட் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல தான் நடந்திருக்காம். என்ன இன்சிடென்ட்? வெறுப்பு பேச்சு. சிறுபான்மையினர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது 75% பாஜக ஆளுகின்ற, அதாவது மோடிஜியினுடைய ஆசி பெற்ற பாஜக ஆட்சியினுடைய மாநிலங்கள்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அதுல டாப்ல யார் யார் இருக்கான்னு பார்த்தா மத்திய பிரதேசமும், உத்தரப்பிரதேசமும். அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்கிறா. காஷ்மீர்ல கத்வா மாவட்டத்துல ஆசிஃபா அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தைய ஒரு 7 பேர் ரேப் பண்ணி கொன்னான். அந்த 7 பேரும் ஒஷந்த ஜாதி பிராமணன்னா ஒரு தகவலுக்காக நான் அத உங்களுக்கு சொல்றேன். அப்படி அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இந்திய தேசிய கொடியை பிடிச்சுண்டு போய் போராட்டம் பண்ணது பிஜேபிக்காரா இல்லையா? மோடிஜியினுடைய அமைச்சர்கள் இல்லையா? அப்ப அந்த குழந்தை ஆசிஃபாங்கிற குழந்தை இஸ்லாமிய குழந்தை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொடூரமா ரேப் பண்ணி கொன்ன இந்துத்துவ கும்பலை பாராட்டியது மோடி இல்லையா அப்படின்னு கேட்கிறா. அதேதான் குஜராத்ல பில்கிஸ் பானு அவ ஃபேமிலியில இருந்த 14 பேரை கொடூரமா கொன்னு 2000 இஸ்லாமியர்களுக்கு மேல கொன்னான்னு வச்சுக்கோங்களேன் 2002ல. அதுல வந்து இந்த பில்கிஸ் பானு ஃபேமிலியோட 14 பேரை அடிச்சு கொன்னு அந்த பொண்ண அநியாயத்துக்கு கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணி, அதன் பிறகு நீதியும் கிடைக்க விடாம தடுத்ததெல்லாம் மோடிஜி இல்லையா? மோடிஜியினுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லையான்னு கேட்கிறா. ச்சே வாய தொறக்க விட மாட்டேங்கிற. ஒரு தேர்தல் பிரச்சாரமாச்சே, அதுலப்ப ஒரு 4 டயலாக் எடுத்து விடுவோம் அப்படின்னா முடியறதா? எங்கேயான மோடிஜியை வாயை திறக்க விடுறேல. இன்னொன்னு முத்தலாக். இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகள்ல ஒண்ணு இருக்கக்கூடிய மத செயல்பாடுகள்ல ஒண்ணு அந்த விவாகரத்து அப்படிங்கிறது முத்தலாக்னு சொல்லி அவ புரிஞ்சிருவா. முத்தலாக் சொல்றது கொலை குற்றம், இது கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை இயற்றுறது யாரு? உங்க மோடிஜி இல்லையா? இது இஸ்லாமிய ஆண்களுக்கு எதிராக இஸ்லாமிய ஆண்களை ஜெயில போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டது இல்லையா அப்படின்னு கேட்கிறா. இன்னொன்னு உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தர் வந்து கார்ல போயிட்டு இருந்திருக்காரு.
இஸ்லாமியர் தான். அவர் ஏதோ கறி எடுத்துட்டு போயிருக்காரு போல இருக்க. இந்த இந்துத்துவ கும்பல் என்ன பண்ணிடுது அப்படின்னா, அந்த கறி மாட்டுக்கறியா தான் இருக்கணும் அப்படிங்கிற பேர்ல அவர் மேல பல வன்முறைய அடிச்சிடுது. பயங்கரமா அடிச்சிடுதுன்னா பார்த்துக்கோங்களேன். மாட்டுக்கறி பேரால அங்க நெறைய இஸ்லாமியர்கள கொலை பண்ணிட்டு தான் இருக்கு இந்துத்துவ கும்பல். இந்த பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்ட எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்படி வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த இஸ்லாமியர்களை வந்து அடிச்ச 7, 8 பேர் இருக்கா இல்லையா? 8 பேரு. அவ எல்லாருக்கும் தண்டனை குடுத்துட்டு. அதிசயம் பாருங்களேன், ராமராஜ்யத்துல இந்துத்துவ 8 பேருக்கு வந்து தண்டனை குடுத்துருக்கு. எங்க மோடி ஆட்சி பாராட்ட வேண்டாமோ? அந்த 8 பேர் அக்யூஸ்டும் பெயில்ல வெளில வரும்பொழுது, பிஜேபியினுடைய இணை அமைச்சர் ஜெயந்த் சிங்காலா போயி பாராட்டி மாலை எல்லாம் போட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்கு. இது ஒரு குத்தமா? இதெல்லாம் ஒரு மனித பண்பு இல்லையா? சக மனுஷன மாலை போட்டு வாழ்த்துறது அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு அடிப்படை பண்பு. இது உங்ககிட்ட இல்ல. எங்க பிஜேபி மினிஸ்டர் கிட்ட இருக்கு. இதை ஏதோ ஒரு குலக்குத்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேல. அடுத்தது கர்நாடகால காலேஜ்லலாம் இனிமே ஹிஜாப் போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னது தப்பா. நாங்க எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு அது வேண்டாம்னு சொன்னோம். இதுக்குள்ள ஒரு அரசியல் நுழைச்சி மோடிஜியே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்னு அப்படின்னு சொன்னா எப்படி? லிஸ்ட் போடுறாளா லிஸ்ட். அடுத்தது சிறுபான்மையினருக்கு கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை இருக்கு இல்லையா, ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்க மோடிஜி ஆட்சி நிறுத்திவிட்டுதான். சுதந்திர இந்தியாவின் முதல் எஜுகேஷன் மினிஸ்டர் மௌலானா ஆசாத் இருக்கார் இல்லையா, அவருடைய பேர்ல அந்த ஸ்கீம் வந்தது. இது சிறுபான்மையினர் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு, ஹையர் எஜுகேஷன் போறதுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் வந்து எங்க மோடிஜி நிறுத்திட்டாராம். அடுத்தது பெஹன் அஸ்ராத் மஹால் பிரிமேட்டிக் ஸ்காலர்ஷிப், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிறுபான்மையினருக்கு கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகையை நிறுத்திட்டாலாம். அடுத்தது பாதோ பர்தேஷ் அப்படிங்கிற சிறுபான்மையின மாணவர்கள் ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கும் நிதியை நிறுத்திட்டாலாம். இதனால பல சிறுபான்மையின மாணவர்கள் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய, காலேஜில் படிக்கக்கூடிய, இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவா எல்லாரும் பாதிக்கப்பட்டு விட்டாலாம். ஐயோ பாருங்க, இது உங்க மோடிஜி தானே நிறுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை தூக்கிட்டு வரா. எங்க மோடிஜி என்ன சொன்னார்? என் வாயால சிறுபான்மையினருக்கு எதிராக நான் எதுவும் பேசலன்னு தானே சொன்னார். அடுத்தது உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ்ல ஒரு பெண் வந்து, ஒரு சின்ன பெண் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு, கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு போதாதுன்னு அந்த பொண்ணு கொன்னு விட்டா ஹத்ராஸ்ல. அந்த பொண்ணை எரிச்சு கொன்னதுக்கு அப்புறமா அந்த சம்பவத்தினுடைய உண்மை தன்மையை ஆராயலாம்னு சொல்லிவிட்டு சித்திக் காப்பான்னு ஒரு பத்திரிகையாளர் போயிருக்கார். எங்க ராமராஜ்யம் நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல, எங்க யோகி ஆதித்யநாத் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு போனார். அவரை தூக்கி ஜெயில வச்சுட்டார். ஐயோ பாருங்க, சித்திக் காப்பான் முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்துக்காக தானே ஜெயில போட்டா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதான் இல்ல, சித்திக் காப்பானுடைய அக்கௌண்ட்ல அவருடைய அசிஸ்டன்ட் 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணார். அதுதான் மணி லாண்டரிங் அப்படிங்கிற ஒரு பேர்ல எங்க மோடிஜி அரெஸ்ட் பண்ணியிருக்கார். முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காகலாம் அரெஸ்ட் பண்ணல, 5000 ஓவா அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணுச்சு. அடுத்தது எங்க பிஜேபியில ஒரு எம்பி இருக்கார் பார்லிமெண்ட்ல, ரமேஷ் பிதுஹரி அப்படிங்கிற எம்பி பார்லிமெண்ட்ல என்ன சொன்னார்? சக எம்பி ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா, பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியோட எம்பி குன்வர் தனிஷ் அலி, அந்த எம்பியை எங்க பிஜேபி எம்பி வண்டையா திட்டிப்டார், அநியாயத்துக்கு திட்டிப்டார், அசிங்கமா திட்டிப்டார். பார்த்தல உங்க மோடிஜி ஆட்சியில உங்க பிஜேபி எம்பி சக எம்பி முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப கேவலமா பார்லிமெண்ட்லயே திட்டிருக்காரே அப்படின்னு லிஸ்ட்ல தூக்கிட்டு வந்துவிட்டா. நான் என்ன கேட்கிறேன், எங்க மோடிஜி தன்னுடைய வாயால சிறுபான்மையினரை எதிரா பேசல, இழிவா பேசலன்னு தான் சொல்லியிருக்கார். தன்னுடைய வாயை பிஜேபி எம்பிக்கு வாடகைக்கு விட்டு பேச வச்சார் அப்படின்னு அவர் சொன்னார? அதை சொல்லலையோண்ணா. அப்ப நீங்க அதென்ன பார்க்கணும், எங்க மோடிஜி வாயிலிருந்து வரல, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அடுத்ததா உத்தரப்பிரதேசத்துல யாரானும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உரிமை குரல் கேட்கறதுன்னு வச்சுக்கோங்க, உடனே எங்க பிஜேபி அரசு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உரிமை குரல் வந்த திசையை நோக்கி போகும். யாரா அந்த உரிமை குரலை எழுப்பியது அப்படின்ட்டு பார்க்கும். அந்த உரிமை குரல் எழுப்பினவா தாடி வச்சுண்டு குல்லா போட்டு இருந்தா உடனே அவளுடைய வீடை
பரதா போட்டுட்டு இருந்தா, அதையும் சொல்ல மறந்துட்டேன். போட்டுட்டு இருந்தா அவளுடைய உரிமை குரல், கேள்வி அதையெல்லாம் அடுத்ததா பார்த்துப்போம். முதல்ல உங்க வீட்டுக்கு வாங்கோ அப்படின்னு போய் அந்த வீடு நிஜமாவே அப்ரூவல்லாம் வாங்கி கட்டினதா, ப்ராசஸ்லாம் சரியா பண்ணியிருக்காளா, இல்லை அதில் ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து, ஐயோ இந்த வீடு சட்டத்திற்கு புறம்பாக கட்டியிருக்கு, இதில் வந்து நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குன்னு புல்டோசர் கொண்டு வந்து இடிச்சு போடுவார். யாரு? மொட்டை யோகி ஆதித்யநாத். இந்துவனுடைய வீட்டை இடிப்பாளான்னு கேட்குறாள். சே 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 இந்துக்கள் வீட்டையெல்லாம் இடிக்க மாட்டா. குல்லா போட்டுட்டு தாடி வச்சுட்டு பரதா போட்டுட்டு இருக்கா இல்லையா, அவளோட வீடை தான் வந்து எங்கள் மோடி ஆட்சி வந்து புல்டோசர் வச்சு இடிக்கும். இஸ்லாமியர்கள் வீடெலாம் இல்லைங்க. குல்லா வச்சுட்டு தாடி போட்டுட்டு பரதா போட்டுட்டு இருந்தா அவளுடைய வீட்டை தான் இடிக்கும். நீங்கள் தப்பாக வந்து முஸ்லீம்ஸ் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. காஷ்மீரில் 370 அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு இல்லையா, அதை நீக்கினதுனால பார்த்தேலா மோடிஜி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவா அப்படிங்கிற பட்டியலையும் தூக்கிட்டு வந்துடுறான். ஒரு உண்மை பேசுனது குத்தமாயா தேர்தல் பரப்புரையில? உடனே அப்படியே லிஸ்டா போட்டு தள்ளுறேல. மோடிஜி அந்த வருஷத்துல அதை சொன்னார், கிழக்க பார்த்துட்டு இதை சொன்னார், மேற்க பார்த்துட்டு அதை சொன்னார். எங்க மோடிஜி எவ்வளவோ நல்லது சொல்லியிருக்கார், அதையெல்லாம் பாராட்ட மாட்டேங்கிறீங்களே. அதான் பிள்ளையார் காலத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் எங்ககிட்ட இருந்தது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொன்னதை பாராட்ட மாட்டேங்கிறேன். அப்புறம் மேகமூட்டமாக இருக்கும்பொழுது நம்ம போனோம் அப்படின்னா ரேடாரில் மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னார், அதை பாராட்ட மாட்டேங்கிறேன். இன்னும் என்னென்னவோ சொல்லியிருக்காரு. அவர் போட்ட அதாவது கணக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம, தீர்க்க முடியாம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கணித மேதைகளை திணறி போயிருக்கா. அப்படி இருக்கிற மோடிஜியை பார்த்து வாய்க்கு வந்தபடி பேசுறேல. அவர் ஏதோ தேர்தல் பரப்புரையில வந்து இந்துக்களை பார்த்து உங்களோட தாலியெல்லாம் வந்து காங்கிரஸ் பறிச்சு இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருன்னு சொன்ன மாதிரியும், அப்புறம் உங்ககிட்ட 2 எருமை மாடு இருந்தா 1 எருமை மாடை காங்கிரஸ் எடுத்து இஸ்லாமியர்கள்கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு சொன்ன மாதிரியும், இந்துக்களுடைய சொத்தெல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவான்னு சொன்ன மாதிரியும், அப்புறம் இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்தேறி அப்படின்னும் நிறைய குழந்தை பெத்துக்கிறவா அப்படின்னு சொன்ன மாதிரியும், அப்புறம் பிஜேபியினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லையே இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வீடியோ போட்ட மாதிரியும், அப்புறம் காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ மேல லைட்டா முஸ்லீம் லீக்கோடைய நிழல் படிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரியும், பிரதமருடைய ஆலோசனை குழு அதாவது 2015 ஒரு அறிக்கை எடுத்த மாதிரியும், அதை திடுதப்புன்னு குதிச்சு இப்ப அதை வெளியிட்டு இருக்கா. அதுல வந்து இந்துக்களினுடைய மக்கள் தொகை குறைஞ்சிட்ட மாதிரியும், முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை அதிகரிச்சிட்ட மாதிரியும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கா மாதிரியும். அடுத்தது கிரிக்கெட்ல மதத்தை வைத்துதான் வந்து ஆட்களை வந்து இனிமே காங்கிரஸ் டிசைட் பண்ணும், இறக்கி விடும் அப்படின்னு சொன்ன மாதிரியும், நீங்க எல்லாரும் கனவு கண்டு தூங்க எந்திரிச்சு வந்து மோடிஜி வந்து தேர்தல் பரப்புரையில இப்படி எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றது இல்லவே இல்லை. நீங்க எல்லாரும் கனவு கண்டிருக்கீங்க. மோடிஜி அப்படி பேசவே இல்லை அப்படிங்கிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? சங்கியா இருந்தால் அதெல்லாம் சொல்லி தானே ஆகணும். அதனால நீங்க நன்னா தூங்கிட்டு அதில் கனவு கண்டு அதில் மோடிஜி சிறுபான்மையினருக்கு எதிராக இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார்னு சொல்லிட்டு பொருளியெல்லாம் கலப்பாதீங்க, அவதூறு பரப்பாதீங்க. அவதூறு பரப்புறது அப்படிங்கிறதே பிஜேபிக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒன்று, பிஜேபியோட டிஎன்ஏலே இல்லாத ஒன்று, பிஜேபியினுடைய வரலாற்றிலே அப்படி ஒன்று இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால இந்த அவதூறு பேசுறது, வதந்தி பேசுறது, மிக முக்கியமாக வந்து பிஜேபி மோடியை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லப்படாது. மிக முக்கியம். இது மட்டும் சொன்னார், இன்னொன்னு ஒன்று கூட சொல்லியிருக்கார், நாங்கள் யாரையும் சிறப்பு அந்தஸ்து உள்ள குடிமகனாக ஏற்க தயாரில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். காஷ்மீருக்கு 370 இருந்தது ஓகே தான், பட் 370, 371A, 371B, 371C, D, E, F, G, H, I, J வரைக்கும் மகாராஷ்டிராக்கும், குஜராத்துக்கும், கர்நாடகாக்கும், நாகாலாந்துக்கும், அசாம்க்கும், மணிப்பூருக்கும், சிக்கிம்க்கும், மிசோரம்க்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கு கான்ஸ்டியூஷனில். காஷ்மீரில் இருக்க 370 மட்டும் நீங்கள் எடுத்துட்டு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இதெல்லாம் எடுக்கலை அப்படிங்கும்போதே தெரியறது பிஜேபி மோடிஜி அப்படிங்கிற கலவர கும்பல் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றது. வாய்க்கூஷாம போய் சொல்ற. எங்க மோடிஜி மாதிரி ஒரு ராம பக்தனை, ராம ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய தரக்கூடிய ஒரு மனுஷனை, ஒரு புருஷனை யாராலையும் பார்க்கவே முடியாது. அதனால நான் சங்கிகள் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருங்காலத்தில் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு கணவன் வாய்க்கும் பொழுது அவர் நரேந்திர மோடி மாதிரி இருக்கணும்னு
நான் ஆண்டவன வேண்டிக்கிறேன்.